வியூவர்ஸ், வெல்கம் டு iam2day. YouTubeல வியூஸ் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் சாதாரண விஷயமெல்லாம் இல்ல. நிறைய பேர் வியூஸ்க்காக நிறைய விஷயங்களை பண்றாங்க. ஆனா ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணனா என்ன ஆகும், இது மேல இத வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் வில்லங்கமா திங்க் பண்ணி அதவே எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சு அந்த வீடியோவையும் YouTubeல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி வீடியோஸ் பல மில்லியன் கணக்குல வியூஸ் அள்ளி இருக்கு. அந்த மாதிரி வைரலான எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி as usual தான், நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது கிரேசி ஹைட்ராலிக் பிரஷ் அப்படிங்கிற ஒரு யூடியூப்ல வெளியிடக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் தான். இதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே சும்மா மில்லியன் கணக்குல வியூஸ் அள்ளி குவிக்கும். ஏன்னா இவங்க வித்தியாசமான பொருட்களை எல்லாமே ஹைட்ராலிக் பிரஷர் மெஷின்ல வச்சு பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வீடியோவா போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க மனுஷனோட பற்களை வச்சும் வீடியோ எடுத்திருந்தாங்க. நம்ம உடம்புல ஸ்ட்ராங்கான உறுப்புனா அது நம்மளுடைய பற்கள் தான். அது எந்த அளவுக்கு பிரஷரை தாங்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 664 கிலோகிராம் அளவுக்கு பிரஷரை அது தாங்கி இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு ஷார்க்கோட பல்ல வச்சும் டெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 24 கிலோகிராம் பிரஷர்லயே வந்து ஷார்க்கோட பல்ல எல்லாமே கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ ஷார்க்கோட பல்ல விட மனுஷனுடைய பற்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு இவங்க எக்ஸ்பெரிமெண்டலா அவங்க நிரூபிச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஹைட்ராலிக் பிரஷர் வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல ரொம்ப ரொம்ப வைரலான வீடியோஸ். அடுத்தது நோக்கியா போன் வர்சஸ் கார். இந்த நோக்கியா போனை வச்சு நிறைய பேர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. நோக்கியா போனை தண்டவாளத்துல வச்சு பார்த்தது, நோக்கியா போன் மேல கொத்திக்கிற லாவாவை ஊத்துறது, சுத்தியலால அடிக்கிறது அப்படின்னு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது ஐபோனுக்கும் நோக்கியாவுக்கும் இடையில டெஸ்ட் பண்ண இந்த வீடியோ தான். ஒரு 4 ஐபோனை கார் சக்கரத்துக்கு அடியில வச்சு அதை டெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஐபோனோட டிஸ்பிளேக்கும் நம்ம நோக்கியா போனோட டிஸ்பிளேக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத வீடியோல அவங்க போஸ்ட் பண்ணிருந்தாங்க. 4 ஐபோனை வச்சு காரை ஏத்தும் பொழுது அதுல இருக்கிற டிஸ்பிளே சுக்கு நூறா நொறுங்கி போயிடுச்சு. அதே மாதிரியே 6 நோக்கியா போனை வச்சும் அதே காரை அது மேல ஏத்தும் பொழுது அதோட டிஸ்பிளே அப்படியே ஸ்ட்ராங்கா நின்னுகிட்டு இருந்திருக்கு. எத்தனைதான் புது புது போன் வந்தாலும் நோக்கியா போன் அடிச்சுக்கிறதுக்கு இதுவரையிலும் எந்த போனும் இல்ல அப்படிங்கறத இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்லயே நிரூபிச்சிருந்திருக்காங்க. அடுத்தது கன் ஃப்ரை. நாமெல்லாம் ஆயில்ல எதை ஃப்ரை பண்ணுவோம்? வடை, போண்டா, சிக்கன் இந்த மாதிரி தானே ஃப்ரை பண்ணுவோம். ஆனா ஒருத்தருக்கு ஒரு கன் எடுத்து இந்த ஆயில்ல ஃப்ரை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு விபரீதமான எண்ணம் வந்திருக்கு. அந்த எண்ணத்தை சும்மா விடலவரு உண்மையாலுமே அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அதை வீடியோவா யூடியூப்ல போஸ்ட் பண்ணி பயங்கரமான வியூஸ் அள்ளி குவிச்சிருந்திருக்காரு. இவரு உண்மையாலுமே ஒரு கன் எடுத்து அதை கடலை மாவுல டிப் பண்ணி ஆயில் பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணியிருந்திருக்காரு. நம்ம ரிசல்ட் என்ன வரும்னு யோசிச்சிருந்திருப்போம். எதுவும் ஒன்னும் பெருசா நடக்காதுன்னு தான் நம்ம நினைப்போம். இங்க பாருங்க ரிசல்ட்ல என்ன ஆயிருக்குன்னு, வெடிச்சிருச்சு. அந்த ஆயில் பேனும் சேர்ந்து வெடிச்சு சதறி இருந்திருக்கு. ஆனா நல்ல வேலையா சேஃப்டி பிரிகாஷன்ஸோட தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சிருந்திருக்காரு. அடுத்தது 100 ஐபோன் சார்ஜர்ஸ் வர்சஸ் சிங்கிள் ஐபோன் சார்ஜர். டெக்ராக்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூபர் வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செய்யறவர் தான். இவர் என்ன பண்ணாருன்னா 100 ஐபோன் சார்ஜர் எடுத்து அதை ஒன்னா கனெக்ட் பண்ணி அதுல ஒரு ஐபோனை சார்ஜ் பண்ணாரு. சிங்கிளா ஒரு ஐபோன் சார்ஜர் எடுத்து அதுல ஒரு ஐபோனை சார்ஜ் பண்ணாரு. இந்த ரெண்டுல எது சீக்கிரம் சார்ஜ் ஆகும் அப்படின்னு இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஆனா ரிசல்ட் என்னாச்சுன்னா 100 சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ண போனும் சிங்கிள் சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ண போனும் ஒரே டைம்ல தான் சார்ஜ் ஆயிருந்தது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு யூஸ் இல்லாம போயிருச்சு. ஆனா இவருக்கு வியூஸ் மில்லியன் கணக்குல குவிஞ்சிருச்சு. அடுத்தது அயன் கண்டென்ட் எக்ஸ்பெரிமெண்ட். நாம சாப்பிடுற எல்லா சாப்பாடுலயும் அயன் கண்டென்ட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பாக்கெட்டுக்கு பின்னாடி அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கார்ன்ஃபிளாக்ஸ்ல அயன் கண்டென்ட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பாக்கெட்டுக்கு பின்னாடி மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அப்படின்னா அயன் கண்டென்ட் இருக்குதுன்னா அது மேக்னெட்ல ஒட்டணும்ல அப்படின்னு சொல்லி ப்ளூ பாக்ஸ் அப்படிங்கிற யூடியூபர் இத மேக்னெட்டை வச்சு செக் பண்ணாரு. ரொம்பவும் கிறுக்குத்தனமா இருக்குல்ல. ஆனா அவர் கரெக்டா ஒண்ணு பண்ணாரு பாருங்க. இத ஒரு பாக்கெட்ல போட்டு அதை எல்லாமே தூளாக்கிட்டு தண்ணியும் ஊத்தி லிக்விட் ஃபார்ம்ல செஞ்சுட்டாரு. நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதுல அயன் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கறத எவ்வளவு அழகா நிரூபிச்சிருந்தாரு பாருங்க. இந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப வைரலான வீடியோ. நமக்குமே இது ரொம்பவும் அதிசயமா இருக்குல்ல. அடுத்தது மொபைல் வர்சஸ் அனிமல் டிராப். அதாவது எலிக்கு வைப்பாங்க இல்லையா டிராப், இதுல போய் மொபைல் போனை வச்சா அதோட டிஸ்பிளே என்ன ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதாவது இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவங்க நோக்கியா போனோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க போல. ஆனா நோக்கியா போனை பண்றப்பெல்லாம் வம்புக்கு ஐபோனையும் இழுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த ஐபோனை ஏன் தான் இழுத்துட்டு வராங்கன்னு தெரியல. அந்த டிராப்ல ஐபோனை போடும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அதோட டிஸ்பிளே வளைஞ்சு போயிருச்சு, நொறுங்கியும் போயிருச்சு. ஆனா நோக்கியா போனை அந்த டிராப்ல போடும்பொழுது கன்னு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கு. நமக்கு தான் தெரியுமே நோக்கியா போனோட டிஸ்பிளே கூட எதையுமே கம்பேர் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் ஏன் தான் இந்த ஐபோனை தூக்கிட்டு வந்து இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஐபோன் லவர்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு ஹார்ட் பிரேக்கிங் தான். அடுத்தது ஏர்பேக் அண்ட் ஸ்லோ மோஷன். ஏர்பேக்
அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லா கார்கள்லயுமே சேஃப்டி மெஷர்ஸ்க்காக கொடுத்திருப்பாங்க. அதிகபட்சமான பிரஷர் இதுல அப்ளை ஆகும் பொழுது இது ப்ளோ ஆகி வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஏர் பேக் எவ்வளவு சீக்கிரமா ப்ளோ ஆகி வெளியே வருது அப்படிங்கறத ஸ்லோ மோஷன்ல இந்த யூடியூபர் வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. இதுவும் ரொம்ப ரொம்ப வைரலான வீடியோ தான். இந்த ஸ்லோ மோஷன்ல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த ஏர் பேக் வெளியில வர பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத மிஸ்டர் இந்தியன் ஹேக்கர் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் டம்மியான ஹியூமன் பாடியை வச்சு இதோடைய பிரஷரை ஸ்லோ மோஷன்ல காட்டியிருந்தாரு. எவ்வளவு பிரஷர்ல எவ்வளவு வேகத்துல இந்த ஏர் பேக் ப்ளோ ஆகுது பாருங்க. ஓகே விவர்ஸ், இது பார்ட் 1 வீடியோ தான். இந்த மாதிரியான வித்தியாசமான வைரலான எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸை பார்ட் 2 வீடியோல நம்ம பார்க்கலாம்.